அடுத்தது பார்த்திங்கன்னா ABBR இந்த எலிமெண்ட் HTML எதுக்கு நாங்கள் பாவிக்கின்றோம். அதாவது ABBR இது முழு உரை விளக்கத்தின் சுருக்கம். அந்த சுருக்கத்துடன் இணைக்கிறதுக்கு இந்த உறுப்பு பயன்படுகிறது. ஒரு விளக்கம் இருக்கின்றது, அந்த விளக்கத்துக்கான சுருக்கத்தை இணைக்கிறதுக்கு இந்த உறுப்பு பயன்படுகிறது. வலைத்தள பார்வையாளர்கள் தலைப்பு அதாவது பார்த்திங்கன்னா உரையை பார்க்கவில்லை என்றால் உலாவிகள், தேடும் பொறிகள் மற்றும் உதவி தொழில்நுட்பங்கள் இந்த தகவலை பயன்படுத்துகின்றன. பார்வையாளர்கள் இதை பார்க்காவிட்டாலும் உலாவிகள், தேடும் பொறிகள் மற்றும் உதவி தொழில்நுட்பங்கள் இந்த ABBR இதை பயன்படுத்துகின்றன. குறுகிய வடிவத்தை வரையறுக்க இது பயன்படுகிறது. அதே போன்று அக்ரோனிம் குறிச்சொல் இதுவும் பார்த்திங்கன்னா சுருக்கப்பட்ட பதிப்புகளாக பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் அவை தொடர்ச்சியான எழுத்துக்களை குறிக்க பயன்படுத்தப்படுகின்றன. இதுவும் உலாவிகள், மொழிபெயர்ப்பு அமைப்புகள் மற்றும் தேடும் பொறிகளுக்கு பயனுள்ள தகவலை வழங்க இது பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இதை நாங்கள் உதாரணம் மூலம் பார்க்க போகின்றோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பொடி கீழே பேராகிராஃபில் ABBR டைட்டில் ஈக்குவல் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கோட்டேஷனில் ப்ரொஃபஸர்னு சொல்லி கொடுக்கின்றோம். அதுக்கப்புறம் வெளியால் ப்ரொஃப்னு சொல்லி கொடுத்துட்டு ஸ்லாஷ் போட்டு அந்த ABBRன்னு சொல்லி அதை முடிக்கும். Stephen Hawking is a theoretical physicist and cosmologist ன்னு சொல்லி கொடுக்கின்றோம். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு பிஏ முடிக்கின்றோம். அடுத்த பேராகிராஃபில் பேராகிராஃபில் பார்த்திங்கன்னா அக்கானம் டைட்டில் ஈக்குவல் கோட்டேஷனில் நேஷனல் ஏரோநாட்டிக் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ன்னு சொல்லி கொடுத்து கோட்டேஷனை முடிக்கின்றோம். அதுக்கப்புறம் நாசான்னு சொல்லி கொடுத்துட்டு ஸ்லாஷ் போட்டு அக்கானம் முடிக்கின்றோம். அதுக்கப்புறம் டூ சம் கிரேசி ஸ்பேஸ் ஸ்டாஃப்னு சொல்லி கொடுத்துட்டு ஸ்லாஷ் போட்டு பிஏ முடிக்கின்றோம். நேஷனல் ஏரோநாட்டிக் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுத்துருக்கணும். அதாவது நாசா கிட்ட கேசர் கொண்டு போகும்போது அந்த நாசாண்ட ஷோர்ட்டாக இருக்குங்க, அதனுடைய விளக்கம் அங்கே கேசரில் டிஸ்பிளே ஆகும். அப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது இதனுடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். முதலாவது பேராகிராஃபில் பார்த்திங்கன்னா ABBR டைட்டில் ஈக்குவல் ப்ரொஃபஸர்னு சொல்லி கொடுத்துருந்தோம். வெளியால் PROFன்னு மட்டும் நாங்கள் கொடுத்துருந்தோம். அப்போ இந்த அவுட்புட் பார்த்திங்கன்னா அந்த PROFன்னு இருக்கிறது அதுக்கிட்ட கேசர் கொண்டு போகும்போது அதில் ப்ரொஃபஸர்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் உங்களுக்கு என்ன கூறியிருந்தேன், முழு உரை விளக்கத்தை சுருக்கத்துக்கு அதாவது சுருக்கத்துடன் இணைக்கிறதுக்கு இந்த ABBR என்றது பயன்படுகிறது. அதே போன்று தான் அக்ரோனிம். அப்போ இங்கு முதல் பேராகிராஃபில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருகிறது. அடுத்ததில் கொடுத்துருக்குறோம் பாருங்கள், அக்ரோனிம் டைட்டில் ஈக்குவல் அந்த கோட்டேஷனில் என்ன கொடுத்துருக்குறோம், நேஷனல் ஏரோநாட்டிக் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுத்துருக்குறோம். அப்போ என்ன நடக்கும், நாசான்றது கிட்ட கேசர் கொண்டு போகும்போது அந்த கோட்டேஷனில் நம்ம என்ன கொடுத்துருக்குறோமோ அது அங்கே டிஸ்பிளே ஆகும். முதல் பந்தியில் ப்ரொஃபஸர்னு சொல்லி கொடுத்துருக்குன்றோம், கோட்டேஷனில் அது டிஸ்பிளே ஆச்சு. இரண்டாவதில் பார்த்திங்கன்னா நேஷனல் ஏரோநாட்டிக் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது ரெண்டாவதில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகும்.
இதில் இந்த பேராகிராஃபில் எனக்கு வேர்ஸ்ட்ன்ற சொல்லு வந்து அழிக்கணும். அப்போ அந்த சொல்லுக்கு முன்னால் DELன்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறமா அந்த சொல்லுக்கு பின்னால் ஸ்லாஷ் போட்டு, அதாவது DELன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த சொல்லை கொடுக்குறோம் வேர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு அந்த DEL நாம் முடிக்கிறோம். முடித்த பின்பு ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் அங்கால INSன்னு தொடங்கி அதில் என்னத்தை நம்ம கொடுக்க வேர்ஸ்ட்டாக அழிச்சிட்டோம். அப்போ ஒரு சொல்லு கொடுக்கணும் இல்லையா? என்னத்தை கொடுக்க போகிறோம்னா பெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுக்க போகிறோம். பெஸ்ட்டுன்னு இதை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு அந்த INSஸை நாம் முடிக்கிறோம். இப்போ பெஸ்ட்டுன்ற சொல்லு நாம் சேர்க்குறோம். சேர்த்துட்டு ஸ்லாஷ் போட்டு INSஸை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் அங்கால ஐடியா சி ஹேட் எவர் ஹேட்ன்னு சொல்லி கொடுக்குறோம். கொடுத்துட்டு அந்த பேராகிராஃபை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ கொடுத்தா இந்த மாதிரி அவுட்புட் வரும். இப்போ பெஸ்ட்டுன்ற சொல்லு நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு ஸ்லாஷ் போட்டு INSஸை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் அங்கால ஐடியா சி ஹேட் எவர் ஹேட்ன்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த மாதிரி அவுட்புட் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா சில கடைகளில் சேல் அதுகள் எல்லாம் போட்டிருப்பார்கள், பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வெப்சைட்டில் கூட சில பொருட்களுக்கு நாம் ஆன்லைனில் வாங்குகிற பொருட்களுக்கெல்லாம் சேல்னு சொல்லி சில இதுகள் போட்டிருப்பாங்க. அந்த அந்த சம்மந்தமான ஒன்று பார்க்க போகணும். அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாடிக்கு கீழே ஒரு கம்ப்யூட்டரை, அதாவது பேராகிராஃபில் நாம் கொடுக்க போகின்றோம். இப்போ இந்த பாடிக்கு கீழே ஒரு கம்ப்யூட்டரை, அதாவது பேராகிராஃபில் நாம் கொடுக்க போகின்றோம். லேப்டாப் கம்ப்யூட்டர்னு சொல்லி கொடுக்குறோம் முதல் பேராகிராஃபில். இரண்டாவது பேராகிராஃபில் அதனுடைய ப்ரைஸ் கொடுக்க போகின்றோம். அப்போ அந்த இரண்டாவது பேராகிராஃபுக்கு முன்னால் எஸ்ஸை சேர்க்க போகின்றோம். இந்த மாதிரி எஸ்ன்னு சொல்லி போடுறோம். இந்த மாதிரி எஸ்ன்னு சேர்க்கின்றோம். சேர்த்துட்டு அந்த ப்ரைஸுக்கு பின்னால் அதுக்கப்புறம் ஸ்லாஷ் எஸ்ன்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ இதில் நாம் செய்யும்போது ஃபோனில் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லாஷஸ் அதிலே வரும். இப்போ மூன்றாவதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ்ன்னு சொல்லி கொடுக்க போகிறோம். அப்போ அதில் நாம் கொடுக்குறோம் மூன்றாவது பேராகிராஃபில் நவ் ஒன்லி இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் எடுக்கலாம்ன்றதை அந்த அர்த்தம். அதாவது பார்த்திங்கன்னா முதல் பேராகிராஃபில் லேப்டாப்னு சொல்லி கொடுக்குறோம். ரெண்டாவது பேராகிராஃபில் பார்த்திங்கன்னா எஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு ஓஸ் அதனுடைய ப்ரைஸை கொடுக்குறோம். அதனுடைய ப்ரைஸ் என்ன, எவ்வளோ காலம் என்ன ப்ரைஸில் நாம் கொடுத்தோமோ அதை கொடுக்கின்றோம். கொடுத்துட்டு ஸ்லாஷ் போட்டு எஸ்ஸை நாம் முடிக்கின்றோம். அதுக்கப்புறம் பேராகிராஃபை ஸ்லாஷ் போட்டு முடிக்கின்றோம். மூன்றாவதில் இவ்வளோ காலம் அந்த ப்ரைஸில் இருந்துன்னு சொல்லி கொடுத்தோம் ரெண்டாவதில். மூன்றாவதில் இப்போ அந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா நவ் ஒன்லி இந்த ப்ரைஸ்ன்னு சொல்லி கொடுக்கின்றோம். கொடுத்துட்டு ஸ்லாஷ் போட்டு பியை க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குமெண்டா இந்த மாதிரி இருக்கும். அப்போ இங்கே என்ன நடக்குது, முதல் இவ்வளோ காலம் என்ன ப்ரைஸில் நாம் கொடுத்தோமோ
அந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டு மறைக்கப்படும். அதாவது உலகாலம் இந்த ப்ரைஸில் இருந்தது, இப்போ இந்த ப்ரைஸில் நாம் கொடுக்குறோம்ன்றதான் அதனுடைய அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் கூடுதலாக ஆன்லைனில் அது திங்ஸ் பண்ணுற ஆக்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு திங்ஸை போட்டு அது உலகாலம் இந்த ப்ரைஸில் இருந்து இப்போ இவ்வளவு விலை குறைவாக கொடுக்குறோங்க. முதல் ப்ரைஸுக்கு ஒரு கோடண்டை போட்டுட்டு இப்போ நாம் இந்த ப்ரைஸுக்கு கொடுக்குன்றோம் என்று காட்டுகின்றோம்.